ஹாய் ஆல், இது நேத்தியோட vlog. பட் நேத்தி வந்து நான் ரொம்ப டயர்டாக இருந்ததுனால என்னால் எடிட் பண்ணி அப்லோட் பண்ண முடியல. நாங்கள் வந்து நேத்தி ஸ்வர்ணகிரி போயிருந்தோம். ஆக்சுவலாக என் ஹஸ்பண்ட் வந்து டிரைவிங் கிளாஸ் முடிச்சதுக்கப்புறமா ஏதாவது ஒரு லாங் டிரைவ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் சடனாக சாட்டர்டே வந்துட்டு நம்ம வந்து சண்டே வந்து ஸ்வர்ணகிரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் ஹைதராபாத்லேருந்து நேத்தி ஒரு 12:30 மணி போல் ஸ்டார்ட் பண்ணோம். 2 மணிக்கெலாம் ஸ்வர்ணகிரி ரீச் ஆகிட்டோம். கோயில் வந்து கொஞ்சம் மேலே தான் இருந்துச்சு. ஆனால் கீழே இருந்து பார்க்கும்போதே வியூ வந்து அழகாக இருந்துச்சு. கீழே வந்து அர்ச்சனைக்கு தேவையான பொருட்கள்லாம் வச்சுருந்தாங்க. அப்படியே நாங்களும் ஒரு அர்ச்சனை கவர் வாங்கிட்டு பெருமாளை பார்க்க படியேற ஆரம்பித்தாச்சு. உள்ளார வந்து மொபைல் அலௌடு இல்லை அப்படின்ட்டாங்க. அதனால் வெளியே வந்துட்டு மொபைலை ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு உள்ளார போய் பெருமாளை பார்த்துட்டு பிரசாதம்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு வந்தாச்சு. கண்டிப்பாக ஹைதராபாத்தோ இல்லை தெலுங்கானா வந்தீங்க அப்படின்னா மிஸ் பண்ணிடாதீங்க இந்த பிளேஸை. ரொம்பவே அழகான இடம். க்ரௌடு இவ்வளோ இருக்கும் போதுமே வந்து மெயின்டெனன்ஸ் வந்து நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு வீடியோ பார்த்தாலே தெரியும், கோயில் வந்து புதுசாக கட்டியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இடமுமே வந்து நல்லா விசாலமாக இருந்துச்சு. எவ்வளோ க்ரௌடு இருந்தாலுமே நமக்கு வந்து ஒரு மாதிரி கன்ஜஸ்டடாக தெரியலை. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இதை சுற்றி வந்து வயல் தான் இருந்துச்சு. இந்த கோயிலோட ஹைலைட்டே பார்த்தா இந்த இடம் தான். ஒரு சின்ன குளத்துக்கு நடுவில் வந்து பெருமாள் படுத்திருக்க மாதிரி இருந்துச்சு. எங்களுக்கு இந்த பெருமாளை பார்க்க வந்துட்டு கிளம்பவே மனசே இல்லை. நாங்கள் 2 மணிக்கு உள்ளார போயிருப்போம். 4 மணி ஆகிடுச்சி. நேரம் போனதே தெரியல. சரி கிளம்பலான்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்க்கும்போது அந்த குட்டி குட்டி கடைங்கள்லாம் போட்டிருந்தாங்க. அதில் வந்து பெருமாள் சிலை அப்புறம் வந்துட்டு பாதம்லாம் இருந்துச்சு. நாங்கள் வந்துட்டு பாதம் மட்டும் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. லாஸ்ட்டாக வந்து என் ஹஸ்பண்ட் வந்து பெருமாளோட பாதத்தில் வந்து காசு வந்து வச்சா அது அப்படியே நிற்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அவரும் ட்ரை பண்ணார், பட் நிற்கலை. அப்புறம் அப்படியே புளிசாதம் வாங்கிட்டு திரும்ப நாங்கள் வந்து ஹைதராபாத்துக்கு கிளம்பிட்டோம். கரெக்டாக புரட்டாசி முடிஞ்சதுமே இப்படி ஒரு பெருமாளை பார்க்குறதுக்கு ட்ரிப் அமைஞ்சது எங்களுக்கு ரொம்பவே ஹாப்பி ஆகிடுச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நாங்களுமே லாங் டிரைவ் போனதுனால பீஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணோம். நீங்களும் வந்து ஸ்வர்ணகிரி போக பிளான் பண்ணுறீங்க, இல்லை உங்களுக்கு அந்த டெம்பிள் பற்றின டீட்டெயில்ஸ் வேணுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் ஷேர் பண்ணுறேன். டாடா, பாய்.